என் மனதில் நினைவுகளாய் கரையும் வேறும் அவள். எபிசோட் 37. போதைப்பொருள் கடத்தல் கும்பலை அழித்தவன் பிரக்யாவை அழைத்து வந்து அவளின் வீட்டில் எதிரே விட்டு சென்றான். செல்வதற்கு முன்பு பிரக்யாவை தன் நெட்வொர்க்கில் இணைந்து கொள்ளும்படி கேட்டான். இந்த குழப்பத்தில் இருந்த பிரக்யா வீட்டிற்கு உள்ளே சென்றாள். வாசலில் அவளை பார்த்த கார்த்திக் சத்யன் பிரக்யாவை தேடுவதாக கூறினான். லண்டனில் இருக்கும் சத்யன் இங்கே எப்போ வந்தாரு என்ற குழப்பத்துடன் பிரக்யா உள்ளே சென்றாள். அப்போது கார்த்திக், மேடம் நீங்க ஓகே தானே என்றான். அதற்கு பதிலளித்த பிரக்யா, நான் ரகுராம ஃபாலோ பண்ணி போனேன். அப்ப என் மொபைல் ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் என் போன் எடுக்க மறந்துட்டேன். சாரி, என்னால நீங்க எல்லாரும் அப்செட் ஆயிட்டீங்க என்றாள். அவள் சொன்னதை கேட்ட கார்த்திக், ஐயோ நீங்க ஏன் மேடம் என்கிட்ட சாரி கேக்குறீங்க? நீங்க இல்லாம சார் தான் ரொம்ப பயந்துட்டாரு. இனிமே எங்க போனாலும் கொஞ்சம் கவனமா இருங்க என்றான். என்னதான் இருந்தாலும் நான் சத்யனோட வைஃப். அந்த கடமைக்காக என்னை பாதுகாக்க பாக்குறாரு. என் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் சத்யன் இதுதான் பண்ணுவாரு என நினைத்தாள். பிரக்யா மனம் வேறொன்றை நினைத்து கொண்டிருக்க கார்த்திக்கின் குரல், மேடம் அட்வொகேட் அவினாஷ் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. நீங்க அவரை மீட் பண்ணணும் என்றான். அதை கேட்டவள், அட்வொகேட்டா எதுக்கு என தயக்கத்துடன் கேட்டாள். பைக்கில் வந்தவன் செய்த கொலைகளை பார்த்தவளுக்கு டீனாவின் கொலை மறந்தது. மறுபடியும் சிவானி இல்ல ரகுராம் என மாட்டிவிட ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா என நினைத்தாள். பிரக்யாவின் முகம் கலக்கத்தில் இருப்பதை பார்த்த கார்த்திக், நீங்க பயப்பட ஒண்ணும் இல்ல. அட்வொகேட்ட உங்களோட பாதுகாப்புக்காக சார் தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அவர் இதுவரை எந்த கேஸ்லயும் தோத்ததில்ல. நீங்க டீனா கொலையான இடத்துல இருந்ததால உங்களுக்கு பிரச்சனை வராம இருக்குதா அட்வொகேட் என்றான். அதை கேட்டு அதிர்ந்த பிரக்யா, டீனா கொலை பத்தி சத்யனுக்கு எப்படி தெரியும் என கேட்டுக்கொண்டே வீட்டிற்குள் வந்தாள். அதற்குள் பிரக்யாவை பார்த்த அட்வொகேட் அவினாஷ், ஹாய் மேடம், ஐம் அவினாஷ். ஹோப் யூ நோ அபவுட் மீ. நாம கொஞ்சம் பேசலாமா என்றான். அட்வொகேட் அவினாஷை பார்த்த பிரக்யா, எஸ் என்றாள். உடனே அவினாஷ், நான் இங்க வரதுக்கு முன்னாடி டீனா மர்டர் கேஸ் ஹேண்டில் பண்ற இன்ஸ்பெக்டர் சங்கரை மீட் பண்ணிட்டு தான் வரேன். டீனா கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 2 ஃபிங்கர் பிரிண்ட் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ரகுராமோடது, இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட் சுதாவோடது. அது மட்டும் இல்லாம சுதா டீனாவை குத்தும் போது அங்கிருந்த வெயிட்டர் பார்த்திருக்காரு. ரெசார்ட் சிசிடிவி கேமரால கொலை பண்ண சுதா அங்கிருந்து ஓடுற வீடியோவும் பதிவாகி இருக்கு. இதனால இந்த கொலை கேஸ்ல உங்க மேல எந்த குற்றமும் வராது. ஆனா சம்பவம் நடந்த இடத்துல நீங்க இருந்திருக்கீங்க. நீங்க ரகுராமோட பிரைவேட் லைஃப் ரெக்கார்ட் செஞ்சிருக்கீங்க. அதை இன்னொருத்தருக்கு அனுப்புறது சட்டப்படி குற்றம். அதுக்காக சட்டப்படி உங்களை தண்டிக்கலாம். அதிர்ஷ்டவசமா அந்த வீடியோவை நீங்க லீக் பண்ணல. அண்ட் சுதா நடுவுல வந்து டீனாவை கொலை பண்ணதால கேஸ் சுதாவுக்கு எதிராக மாறிடுச்சு. நீங்க இதுல மாட்டிக்கல என்றான். இப்படி அவினாஷ் பேசியதும் பிரக்யாவின் முகம் வாடியது. அதை கவனித்த கார்த்திக், நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க மேடம்? நீங்க ரகுராம் பத்திய உண்மைய சுதாவுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. சுதா அதை பேசி தீர்த்திருக்கணும். ஆத்திரத்துல கொலை பண்ணது அவங்களோட முட்டாள்தனம். இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. வாழ்க்கையில தப்பான முடிவெடுத்து மாட்டிக்கிட்டாங்க என பிரக்யாவை சமாதானம் செய்தான். அவன் சொன்னது சரி என அவினாஷும், இது போல பல கேசுகளை நாங்க எங்க கரியர்ல பாத்திருக்கோம். இது பெரிய மேட்டரே இல்ல. சுதா ரகுராம் பண்ண குற்றத்துக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம் என்றான். சரி என தலையை ஆட்டிய பிரக்யா ரெஸ்ட் எடுக்க தன் அறைக்கு செல்ல போனாள். அவளை பின்தொடர்ந்த கார்த்திக், சாருக்கு இந்த கொலை பத்தி தெரிஞ்சதும் இங்க வந்துட்டாரு. இதுல இருந்து உங்களை பாதுகாக்க ரொம்ப டென்ஷன் ஆனாரு. அதனாலதான் பெஸ்ட் அட்வொகேட்டான அவினாஷை உங்களுக்காக ஹையர் பண்ணாரு. உங்க விஷயத்துல சார் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சிவானி மேடம் கிட்ட கூட சார் இப்படி அக்கறை காட்டினதில்ல. உங்ககிட்ட மட்டும்தான் ரொம்ப கேர் எடுக்கிறாரு என்றான். கார்த்திக்கின் பேச்சை கேட்டாலும் பிரக்யா எந்த பதிலும் சொல்லாமல் தன் அறைக்கு சென்றாள். அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்த பிரக்யாவுக்கு நடந்தது எல்லாமே கனவாக இருந்தது போல் தோன்றியது. அவள் ஏதோ ஒரு புதுவித உற்சாகத்தை உணர்ந்தாள். பிரக்யா வேகமாக தான் வேலை பார்க்கும் கிளினிக்கிற்கு கிளம்பினாள். மருத்துவமனைக்கு சென்ற அவளை அங்கிருந்தவர்கள் பார்த்தனர். அனைவரும் தன்னையே பார்ப்பதை பார்த்த பிரக்யா உள்ளே சென்றாள். அவளை பார்த்த ஒருவன், டுடே ஹெட்லைன் நியூஸ் கேட்டீங்களா? சுதான்ற பெண் கொலை பண்ணிட்டாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட் கூட ஹோட்டல்ல ஜாலியா இருந்த பொண்ண கொலை பண்ணிருக்காங்க. அந்த சுதா பிரக்யாவோட அம்மா தான் என்றார். அதை கேட்ட ஒரு பெண், அந்த ஆளுக்கு 50 வயசு மேல ஆகுது. இப்ப சின்ன பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா சும்மா விடுவாளா? அதான் அவளை கொலை பண்ணிட்டா என்றாள். சுதாவை பற்றி இப்படி எல்லாரும் பேசுவதை பிரக்யா கேட்டுக்கொண்டே சென்றாள். அதில் ஒருவள் பிரக்யாவை பார்த்து,
அது உங்க அம்மா தானே, உனக்கு ஃபீலிங்கா இல்லையா என்றாள். அதை கேட்ட பிரக்யா, நீங்க பேசுறது எதுவும் என்ன ஹர்ட் பண்ணாது, ஏன்னா அவங்க என்னோட அம்மாவே இல்ல, அவங்க என்ன வளர்த்தவங்க என்றாள். பின்னர் தன் வேலையில் பிஸியான பிரக்யா மதியம் லஞ்ச் சாப்பிட டைனிங் ஹாலுக்கு வந்தாள். அப்போது பிரக்யாவை அவளுடன் வேலை பார்க்கும் மோகன் சந்தித்தான். ஹாய் பிரக்யா, நீ நியூஸ் பாத்தியா என்றான். சுதா பற்றிதான் கேட்கிறான் என நினைத்த பிரக்யா, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, யாரு கொலை செஞ்சா எனக்கு என்ன என்றாள். உடனே மோகன், ஹே பிரக்யா, நான் மர்டர் பத்தி பேசல, இந்த நியூஸ பாரு. இந்த சிட்டியோட ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் சஞ்சீவ் ஷார்ட் பீரியட்ல அவர் பிசினஸ்ல வளர்ந்திருக்காரு. அவர் அண்டர் கிரவுண்ட் இல்லீகல் வேலைகளும் பண்றாரு போல. அந்த சஞ்சீவும் ரொம்ப பெரிய பிசினஸ் மேனான சத்யனும் ஒரே ஆளுதான். இத்தனை நாளா வெளி உலகத்துக்கு வேற வேற ஆளா காட்டி சத்யன் தன்னை பத்தி தெரியாம மறைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு என்றான். அதை பிரக்யா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கிளினிக் வாசலில் சத்தம் கேட்டது. மிகப்பெரிய ரோல்ஸ் ராயல்ஸ் கார் அந்த கிளினிக் வாசலில் வந்து நின்றது. அதிலிருந்து வெளியே வந்த சத்யன் நேராக பிரக்யா இருக்கும் இடத்தை கேட்டு அவளிடம் வந்தான். கிளினிக்கில் இருந்தவர்கள், சத்யன் இங்கேயே வந்திருக்காரு, அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என பேசிக் கொண்டிருந்தனர். பிரக்யாவுக்கு அருகில் வந்த சத்யனை பார்த்தவள், நீங்க இங்க எப்படி என கேட்டாள். உடனே தனது கூலிங் கிளாஸை ஸ்டைலாக கழற்றிய சத்யன், உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, உடனே வந்துட்டேன் என்றான். சத்யன் பிரக்யாவிடம் பேசுவதை அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அதை பார்த்த சத்யன், சாரி காய்ஸ், நான் என் ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், நீங்க இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி, வில் யூ என்றான். அதற்குள் சத்யனின் பாடி கார்டுகள் வந்து அவனையும் பிரக்யாவையும் அணை கட்டுவதை போல் சுற்றி வளைத்து நின்றனர். பிரக்யா சத்யனை பலமுறை சந்தித்து பேசியுள்ளாள். ஆனால் இதுபோல் சத்யன் ஒருமுறை கூட பிரக்யாவை தன் ஒய்ஃப் என பொதுவெளியில் அறிவித்தது கிடையாது. நீ என்ன பத்தி வெளிவந்த நியூஸ் பாத்திருப்ப, உனக்கு நான் தான் அந்த சஞ்சீவ்னு ஏற்கனவே தெரியும். மத்தவங்க அதை ஷாக்கா பார்க்கலாம், என்னோட எதிரிங்க கூட இப்ப என்ன பழிவாங்க ரெடியா இருப்பாங்க. சோ நீ தான் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் என்றான். பிரக்யா அவனையே பார்த்து கொண்டிருக்க, கம் வித் மீ என்றான். சத்யனின் செயல்கள் முற்றிலுமாக சேஞ்ச் ஆகி இருப்பதை பார்த்த பிரக்யா, இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி என்ன வைஃப்னு சொல்றாரு, நான் அவர் கூட ரொம்ப நாள் இருக்க போறதில்ல, அப்புறம் எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்காரு என நினைத்தாள். அதற்குள் பிரக்யாவின் கையை பிடித்த சத்யன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது, போலாவா என்றான். தன்னை அனைவரிடமும் வைஃப்னு சத்யன் சொன்னதை கேட்டு பிரக்யா மகிழ்ந்தாள். ஆனால் அது நிரந்தரமானது இல்லை என நினைத்து வருந்தினாள். சத்யன் பிரக்யாவின் கையை பிடித்து செல்வதை பார்த்து மோகன் சோகமானான். கிளினிக்கிற்கு வெளியே வந்த சத்யன் பிரக்யாவை பார்த்து, இன்னைக்கு ஐ எம் சோ ஹாப்பி, உன் கூட சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், ரெஸ்டாரண்ட் போலாமா என்றான். பிரக்யாவுக்கு தான் எப்போதும் போகும் ரெஸ்டாரண்ட் போக நினைத்தாள். ஆனால் சத்யன் அங்கெல்லாம் வரமாட்டான் என நினைத்த பிரக்யா, உங்க இஷ்டம் என்றாள். பிரக்யாவின் முகத்தை பார்த்த சத்யன், உன்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போலாம் என்றான். பக்கத்தில் ரோடு சைடில் இருக்கும் சிறிய ரெஸ்டாரண்டிற்கு பிரக்யா சத்யன் சென்றனர். பிரக்யா ரெகுலர் கஸ்டமர் என்பதால் அவளை சிரித்தபடி வரவேற்றார் கடைக்காரர். சத்யனை பார்த்ததும் அவர் மரியாதை செலுத்தினார். இருவரும் விண்டோ சீட்டில் அமர்ந்தனர். பிரக்யா சத்யனுக்கு பிடித்த கிரீமி சிக்கன் கார்லிக் நான் ஆர்டர் செய்தாள். தனக்கு என்ன பிடிக்கும் என்பதை பிரக்யா தெரிந்து வைத்திருப்பதை நினைத்து சத்யன் மகிழ்ந்தான். அதற்குள் சத்யனுக்கு முக்கியமான போன் கால் வரவும் ரெஸ்டாரண்டில் இருந்து வெளியே வந்து பேசினான். பிரக்யா மட்டும் தனியே அமர்ந்திருக்க ரெஸ்டாரண்டிற்கு வந்த இரு இளைஞர்கள் அவளுக்கு அருகில் இருக்கும் சீட்டில் சென்று அமர்ந்தனர். அவளை பார்த்த இருவரில் ஒருவன், ஹே ராக்கி, இந்த ஃபிகர் செமையா இருக்கா, தனியா வந்திருக்கா போல, கம்பெனி தரலாமா என கேட்டான். அவனும் ஆல்வேஸ் ரெடிடா என்றான். இதை கேட்ட பிரக்யா முகம் சுழித்ததுடன் அங்கிருந்து எழுந்து வெளியே வர நகர்ந்தாள். அதற்குள் இருவரில் ஒருவன் பிரக்யாவின் கையை பிடித்துக் கொண்டு, எங்க பேபி போற, எங்களை தனியா விட்டுட்டு போனா எப்படி என்றான். அதை கேட்டவள், விடுடா ராஸ்கல் என்றாள். மற்றொருவன், பேபி நீ கோவப்பட்டாலும் செம்மையா இருக்க என்றான். இருவரும் பிரக்யாவை கமெண்ட் செய்திருக்க பிரக்யாவின் கையை பிடித்திருந்தவனின் கையை ஒருத்தன் பலமாக பிடித்திருந்தான். என் ஒய்ஃப் கையை யாருடா பிடிக்கிறது என கேட்டவன் திரும்பி பார்த்தான். அங்கே சத்யன் அவனை எரித்து விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தான். அவ கைய விடு என கூறிக்கொண்டு பிரக்யாவின் கையை பிடித்திருந்தவனின் மற்றொரு மணிக்கட்டை பிடித்து அழுத்தினான். அதற்கு அவன், நான் வலிக்குதுனா விட்டுனா என கதறியவன், சாரி சிஸ்டர், அண்ணா கிட்ட சொல்லுங்க என்றான். ஆனாலும் பிரக்யாவை தொட்டதால் அவன் மேல் ஆத்திரமடைந்த சத்யன் கிண்டல் செய்த இருவர் கன்னத்திலும் பலார் பலார் என அறைந்தான்.
இரு இளைஞர்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர். அவர்கள் ஓடுவதை பார்த்த பிரக்யா சத்யனிடம் தேங்க்ஸ் சொன்னாள். அவனோ, நீ என் வைஃப், உன்னை நான் தான் பாத்துக்கணும், நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்றான். மேலும் இந்த மாதிரியான இடத்துக்கு இன்னொரு டைம் தனியா வராது, இங்க சேஃப்டி இல்ல என்றான். ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டவனுக்கு ரோட்டோரம் இருக்கும் ஹோட்டலில் சாப்பிடுவது பிடிக்கவில்லை. இருந்தாலும் பிரக்யாவுக்காக அட்ஜஸ்ட் செய்தான். ஆர்டர் செய்த உணவு வந்ததும் இருவரும் சாப்பிட்டனர். சத்யனுடன் இப்படி ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதை பிரக்யா விரும்பினாள். சாப்பிட்டு முடித்த சத்யன், இந்த ஹோட்டல் எனக்கு பிடிக்கல, பட் ஃபுட் டேஸ்டா இருந்துச்சு என்றான். பிரக்யா சிரித்தாள். உடனே தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு ஸ்மால் பாக்ஸை எடுத்தவன் அதிலிருந்து டைமண்ட் பதித்த பிரேஸ்லெட்டை எடுத்தான். உன் கை வெறுமையா இருக்கு, இந்த பிரேஸ்லெட் உனக்கு நல்லா இருக்கும் என்றான். அது பிரக்யாவுக்கு பிடித்திருந்தது. இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு வேணாம், உங்க கூட லைஃப் லாங் வரவங்களுக்கு இதை கிஃப்டா கொடுங்க என்றாள். அவளின் பேச்சு சத்யனுக்கு வலியை கொடுத்தது. அதை காட்டிக்கொள்ளாதவன், உனக்கு பிடிக்கலனா விடு என்றவன் அவளை மறுபடியும் கிளினிக்கிற்கு சென்று விட்டான். சத்யனையும் பிரக்யாவையும் ஒன்றாக ரெஸ்டாரண்டில் பார்த்த கார்த்திக் மகிழ்ச்சியில் சிரித்தான். பிரக்யா போனதும் சத்யனிடம் பேசிய கார்த்திக், சார், நீங்க பிரக்யா மேடம் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, இது லைஃப் லாங்கா இருக்கணும் என்றான். சத்யனும் சிரித்தான். பின்னர், பிரக்யா மேடம் கூட நீங்க பிசினஸ் ட்ரிப் போறத சொல்லிட்டீங்களா என கேட்டான். அதற்கு, சீக்கிரமே சொல்றேன் என்றான். இங்கே சத்யனுடன் சேர்ந்து சாப்பிட்டு விட்டு கிளினிக்கிற்கு வந்த பிரக்யா, உண்மையிலேயே சத்யன் என்ன விரும்புறாரா? அவர் கூட எப்பவும் இருக்கணும்னு தோணுது. ஆனா என்னோட இந்த குழந்தைய அவர் எப்படி ஏத்துப்பாரு? இதோட அப்பா யாருன்னு தெரியல. அந்த நைட் என் கூட இருந்தவன மீராவுக்கு தெரியும். அவகிட்ட எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும் என நினைத்தாள். அதற்குள் பிரக்யாவை பார்க்க கார்த்திக் வந்தான். மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், காருக்கு வாங்க போகலாம் என்றான். பிரக்யாவோ, இப்பதானே சத்யன் வந்து போனாரு, அதுக்குள்ள என்னாச்சு என்றாள். கார்த்திக்கோ, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் மேட்டர், பப்ளிக்கா பேசுறது நல்லா இருக்காது என்றான். அதை கேட்ட பிரக்யா ஓகே என்றாள். கார்த்திக்கின் பின்தொடர்ந்து கிளினிக்கின் வெளியே நின்றிருந்த காருக்குள் பிரக்யா ஏறினாள். மேடம் சாரி, உங்க பர்சனல் பத்தி நான் கேட்க போறேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க என்றான். அதை கேட்டவள், இல்ல எனக்கு புரியல என்றாள். ஐ மீன், உங்களோட பிரெக்னன்சி பத்தி எனக்கு தெரியணும் என்றான். பிரக்யா ஒன்றும் புரியாமல் வாட் என்றாள். அவனோ, இந்த குழந்தைக்கு அப்பா யாரு என்றான். அவனின் இந்த கேள்வியை எதிர்பார்க்காத பிரக்யா சிலையாகினாள். டீனா கொலை வழக்கில் பிரக்யாவை மாட்டி விடுவார்களா? திடீரென பிரக்யாவை தன் வைஃப் என சத்யன் கூற காரணம் என்ன? பிரக்யாவின் குழந்தைக்கு யார் அப்பா என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் மேகமோ அவள். காதலை மறைக்கும் இருவர் காணாத நெஞ்சம் தெரியும், ஊரில் இல்லாத காதல் அதிகம் வளரும், இந்த காதல்